ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. காலையிலே கிச்சனுக்குள்ளே வந்தோடனேயுமே ஃபஸ்ட்டு வேலையாக டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்துட்டு முந்தின நாள் வந்து கொஞ்சம் பாதாம் ஊற வச்சுருந்தேன். அதோட தோலை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். டீயுமே பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு அதை அப்படியே சிம்மில் போட்டுட்டு இந்த அரிசியை வந்து கழுவி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இன்றைக்கி விறகடுப்பில் சோறு வைக்கல, கரண்ட் அடுப்பில் தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருந்துச்சு. வெளியும் உள்ளேயுமா பார்க்க கஷ்டமாக இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. அதில் 2 கப்பு சின்ன கப்புக்கு எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா வாங்கி 1 மாதம் கிட்ட ஆகுது. நான் எதுவுமே பண்ணலை. சரி இப்படி பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதான் இன்றைக்கி வந்து பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன், அப்புறம் புதினா, மல்லி இலை, அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு கன்னியாகுமரிக்கு போகும்போது நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் கிண்டுறப்போ வசதியாக இருக்கும். அப்படியே வந்துட்டு தாளித்து எடுத்து பிரியாணி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி வச்சோம் அப்படின்னா எனக்காக இருக்கட்டும் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, தயிர், வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. நம்ம குழம்பு வச்சாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி வெறுமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு மட்டும் சிம்பிளாக வந்து வச்சுட்டேன். ஆனால் வந்து கம்மியாக தான் அரிசி போட்டேன், நிறையவே வந்துச்சு. அப்புறம் காலையிலையுமே பிள்ளைங்களுக்கு இதுவே சாப்பிட கொடுத்துட்டேன். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை தான் வந்து அவிச்சு கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மீன் குழம்பு இருந்துச்சு, மீன் ஃப்ரை இருந்து, அப்புறம் முட்டை, அப்புறம் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பால் சாதமும் முட்டையும் வச்சு பேக் பண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் முறுக்கு இருந்துச்சு, அதையுமே பண்ணி பேக் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் அடைச்சி அவங்கள வந்து கொடுத்து விட்டாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.